ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான அப்பளப்பூ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? காய்கறிகள் இல்லாத சமயத்தில் நம்ம சட்டுன்னு 15 நிமிஷத்தில் இந்த குழம்பை செஞ்சிடலாம். தேவையான பொருள் 150 கிராம் சின்ன வெங்காயம். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 2 இனுக்கு கருவேப்பிலை, 8 பூண்டு பல்லை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கிறேன். 5 தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாம். தக்காளி அரைச்சி சேர்த்துக்கிட்டோம்னா குழம்பு திக்னஸாக இருக்கும். இப்போ இந்த அப்பளப்பூ குழம்புக்கு தேவையான அப்பளத்தை வறுத்து எடுத்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு அப்பளப்பூ வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ குழம்பு தாளிக்கலாம். வாணலில் தேவையான அளவு எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம். இவங்கெல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டாங்க. இப்போ கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிட்டாங்க. இப்போ அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போயிட்டாங்க, எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டாங்க. இந்த சமயத்தில் நம்ம மசாலாக்கள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி. சாம்பார் பொடி சேர்த்திங்கன்னா இந்த குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் சாம்பார் பொடி சேர்த்து செய்யுங்க, இல்லை தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா சாம்பார் பொடி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாக்கள் எல்லாத்தையும் இவங்க கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போனோன்னே கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த சமயத்தில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு புளி, காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஏதாவது குறைவாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள். குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள். சைட்லலாம் நல்லா ஏடை கட்டிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்ச அப்பளத்தை சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச அப்பளத்தெல்லாம் 2 உடச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். அப்பளத்தெல்லாம் குழம்புல சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாங்க. அப்பளப்பூ சேர்த்து 5 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சிட்டாங்க. இந்த சமயம் நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சூடான சாதத்தை அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ரொம்பவே சிம்பிளான ரெசிபிலாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.